ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, க்ரெஷரில் வந்து மோட்ரு வந்து ஓடலன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்குறதுக்கு போனப்போ தான் இந்த ஸ்டார்டரை கழட்டி பார்த்தோம். ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணோம். செக் பண்ணும்போது பவர் வந்து ஒழுங்காக அவுட் ஆகலை. அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை நாப் செட்டை கழட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வெந்து போயிருக்கு. அது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதேமாதிரி எல்என்டி ஸ்டார்டரு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டார்டர் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. இது பாருங்கள் எவ்வளோ ஆடுது பார்த்தீங்களா. இது வந்து எப்படி எதனால் ஆட ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு முதல்ல அந்த நாப் செட் வந்து ஒழுங்காக உட்காராமல் விடுறதுனால, ஹீட் ஏறுறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு பாருங்கள், ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு, எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆடுறதுனால என்ன ஆகுதுன்னா, லூஸ் கனெக்ஷனால் அந்த இடம் ரொம்ப ஹீட் ஏறி ஸ்டார்ட் பண்ணி வேறு ஆஃப் பண்ணுவாங்க இந்த க்ரெஷருங்கிறதுனால. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் இந்த இதில் வந்து நாப் செட்டை வந்து மாற்றிட்டு திரும்ப ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடிக்கடி இந்த ஸ்டார்டரை வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோட்ரு கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மோட்ரு வந்து மேக்ஸிமம் லூஸ் கனெக்ஷன்னால் ரொம்ப வைண்டிங் வந்து ஹீட் ஏறுறதுனால வைண்டிங் காயில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டரை வந்து அப்பப்போ செக் பண்ணிங்க. ஸ்டார்டரில் சவுண்டு வந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையை நீங்கள் தவிர்த்திங்கனாலே, ஸ்டார்டரில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனையை தவிர்த்திங்கனாலே மோட்ரு வந்து சேஃபாக இருக்கும். இந்த வீடியோவில் இதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல நம்ம வந்து ஸ்டார்டரை வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டராக இருந்தாலும் சரி, பேனலாக இருந்தாலும் சரி, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே மோட்ரு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். அதேமாரி வோல்டேஜ் எப்பவும் செக் பண்ணுங்கள். கார்டாக இருந்தால் கண்டிப்பாக குண்டு பல்ப் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறாங்க. எல்இடி பல்பு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. குண்டு பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பவர் எவ்வளோ வருதுன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணும். பாய்.